வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் வைபவங்கள், தனியார் வகுப்புகள், திரையரங்குகளுக்கு அனுமதி இல்லை. 2 வாரங்களுக்கு ரயில்கள் சேவையில் ஈடுபடாது. இலங்கை போக்குவரத்து சபை 5500 பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டம். அரிசி மாஃபியாவை தடுப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்யுமாறு பொதுமக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை. 4 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் இலங்கைக்கு. பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி நிக்கலஸுக்கு ஓராண்டு சிறை தண்டனை. முதலில் கொரோனா தொற்று பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. சந்திரிகா, கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை, மரண எண்ணிக்கை குறைந்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் அச்சுறுத்தல் இன்னும் குறைந்தபாடு இல்லை என்று குறிப்பாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் மரண எண்ணிக்கையும் குறைந்த நிலையில் அச்சுறுத்தல் தொடர்ந்தும் இருப்பதாக சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர். இதே நேரம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கோவேக்ஸ் உதவி திட்டத்தின் கீழ் கிடைத்த 4 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் இலங்கைக்கு இன்று காலை எடுத்து வரப்பட்டன. நேற்று நாட்டில் இனங்காணப்பட்ட 941 கொரோனா தொற்றாளர்களுடன் இதுவரை நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,16,465 ஆகும். இவர்களுள் 46,130 பேர் வைத்தியசாலைகளிலும் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையங்களிலும் சிகிச்சை பெறுகின்றனர். இன்றைய தினம் குணமடைந்த 631 பேருடன் இதுவரை 4,57,488 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இன்று உறுதி செய்யப்பட்ட 59 கொரோனா மரணங்களுடன் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கையும் 12,906 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் 7,368 PCR பரிசோதனைகளும் 3,823 ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. நாடு திறக்கப்பட்டால் மக்கள் செயற்பாடுகள் குறித்து சகலரும் கூடிய பொறுப்புடன் செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். 5000 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட நிலை நீங்கி தற்போது 1000க்கும் குறைவான தொற்றாளர்கள் இனங்காணப்படுகின்றனர். இந்நிலைமைக்கு மத்தியில் இதற்கு பிறகு நாடு திறக்கப்பட்டதை அடுத்து தொற்றாளர்கள் இனங்காணப்படும் எண்ணிக்கை குறைந்த அளவில் பேண வேண்டியுள்ளது. நாட்டை மூடுவதனால் பிரச்சினைக்கு தீர்வு கிடையாது. மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை என்பது சொல்லால் மாத்திரம் வரையறுக்க முடியாது. தூர பயணங்களை குறைத்து அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரமே தமது இருப்பிடங்களிலிருந்து வெளியில் செல்ல வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து சமூக இடைவெளியை பேணி அன்றாட நடவடிக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டியுள்ளது. අපේ නව සාමාන්‍ය විය යුත්තේ අනවශ්‍ය සංචරණයෙන් වැළකී සමාජ දුරස්ථභාවය පවත්වාගෙන යමින් මේ අපේ එදිනෙදා සමාජ ආර්ථික කටයුතු කරගෙන යෑමයි. கோவிட் தொற்றாளர்கள் வீடுகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் முறை வெற்றியளித்ததாக கோவிட் தொற்றாளர்களுக்கு வீடுகளில் சிகிச்சை அளிக்கும் சேவையின் தலைவர் மருத்துவ நிபுணர் டாக்டர் மல்காந்தி கல்ஹேன தெரிவித்துள்ளார். கோவிட் நோயாளர்கள் வீடுகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் முறையூடாக இதுவரை 88,521 பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இன்று வரை 7,235 பேர் மட்டுமே வீடுகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுமிடத்து இது பாரிய வீழ்ச்சியாகும். 1% மட்டுமே வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். 1,856 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். 79,776 பேர் குணமடைந்துள்ளனர். 310 கர்ப்பிணி தாய்மாரும் 9,746 சிறுவர்களும் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். 9,746 අපිත් සමග ලියාපදිංචි කරගෙන තියෙනවා. கோவேக்ஸ் வசதிகளுடன் 4,08,680 ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று காலை இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டன. இத்தடுப்பூசிகள் சுகாதார அமைச்சின் மத்திய தடுப்பூசி களஞ்சியத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இதே நேரம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. சைனோஃபார்ம், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக், மொடர்னா என ஏதோ ஒரு தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக்கொண்டோர் எண்ணிக்கை 1,45,02,915 ஆகும். இரண்டாவது டோஸ் பெற்றுக்கொண்டோர் எண்ணிக்கை 1,17,30,305 என தொற்றுநோய் விஞ்ஞான மருத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் பொரளை ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் 12 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதுவரை 700க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு பைசர் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
வவுனியாவில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான முதலாவது டோஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் வவுனியா சுகாதார பிரிவில் உள்ள 8 நிலையங்களில் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியா பண்டாரிக்குளம் விபுலானந்த கல்லூரியில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்பட்ட நோயுடையவர்கள் சிகிச்சை பெறும் சிறுவர்களுக்கு நாளை முதல் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மாவட்ட தொற்று நோயியலாளர் நிமல் அருமைநாதன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த 12 வயதிற்கும் 19 வயதிற்கும் இடைப்பட்ட நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், நீண்டகால உளநல நோய்கள் உடையவர்கள், உளநலம் குன்றியவர்களுக்கான முதற்கட்ட ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடானது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நாளை முதல் ஆரம்பிக்கப்படும். எனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மாதாந்த சிகிச்சைக்கு செல்லுகின்றவர்கள், உளநல சிகிச்சை பிரிவில் பதிவு செய்யப்பட்டவர்கள் நாளை முதல் உங்களுக்குரிய தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். நாளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட உள்ள நிலையில் வவுனியா நகர் பகுதியில் இராணுவத்தினரால் தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 41 நாட்கள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு நாளை அதிகாலையுடன் தளர்த்தப்பட உள்ளது. கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு வெற்றிகரமான முறை தடுப்பூசி பெற்றுக் கொள்வதாகும். இலங்கையில் வதந்திகளை சிலர் பரப்புகின்றனர். இந்த தடுப்பூசியினால் பயனில்லை, அதனால் பிரச்சனை ஏற்படும் என கூறுகின்றனர். நானும் வேக்சினை பெற்றுக் கொண்டேன். எனது மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நாட்டுக்காக நாம் எமது பொறுப்பை நிறைவேற்றியவர்களாக இருப்பதற்கு தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தை விமர்சிக்கும் வகையில் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தான் ஒரு ஜனநாயகவாதி என்றும் சகல கருத்துக்களையும் செவிமடுப்பவர் என்றும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினராகிய நாம் அரசாங்கத்தின் வீழ்ச்சி மற்றும் தவறுகள் அவற்றை சுட்டிக்காட்டி அதனை எமது அரசியல் பயணமாக கூறி சென்றால் அதுவே எதிர்க்கட்சியாகிய எமது வீழ்ச்சிக்கு காரணமாகும். எமது அரசியல் வேலை திட்டம் ஒன்று முன்வைக்கப்படல் வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாச அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளுடன் பயணிக்க முற்பட்டால் அது அரசியல் ரீதியாக நாட்டு மக்களுக்கு நகைப்புக்குரியதாகும். நாட்டை கட்டியெழுப்ப ஒரு திட்டம் நம்மிடம் இருத்தல் வேண்டும். கொரோனாவை காட்டி, சடலங்களை காட்டி அதிகாரத்தை பெற முயற்சிப்பதாக இருந்தால் அந்த முகாமில் நான் இருக்க மாட்டேன். பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி அண்மையில் வெளியிட்ட இந்த கருத்து தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார். நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவே நான் ஐரோப்பிய சங்க பிரதிநிதிகளிடம் GSP வரிச்சலுகையை நீக்க வேண்டாம் என கூறினேன். மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நான் ஒரு ஜனநாயகவாதி. சகல கருத்துக்களும் செவி மடுப்பேன். நல்லதை பெற்றுக்கொள்வேன். குறைபாடுகள் இருந்தால் அதனை திருத்திக் கொள்வேன். ஒரு நேர்மையான பாதையில் செல்வதற்கு தயாராக உள்ளேன். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதுப பண்டார கருத்து வெளியிடுகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு எதிராக கட்சி என்ற அடிப்படையில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒரு கட்சியில் செயல்படும் போது கூட்டு ஒருங்கிணைப்பில் செயல்பட வேண்டும். கட்சியின் கொள்கை மற்றும் அடிப்படை விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்? அவ்வாறு அவர் கூறாமல் இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். உள்ளே பேச வேண்டியதை வெளியில் பேச வேண்டியதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் அளிக்கப்பட்டமை தொடர்பாகவே அவர் வாக்குமூலம் அளித்தார். தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமையவே பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவிடமும் வாக்குமூலம் ஒன்றை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவருடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்தனர். இது இயல்பாகவே இடம்பெறும் ஒரு விடயம் அல்ல. ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வீட்டில் இருந்து கொண்டு முடியும் வரை இந்த செயலை புரிந்துள்ளார். இதற்கு யார் துணை நின்றார்கள்? அதற்கான பதிலை வழங்கினோம். கேள்விகளுக்கும் பதிலளித்தோம். தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் டிஜிட்டல் தரவு தொகுதியின் தரவுகள் அளிக்கப்பட்டமை தொடர்பாக அந்த தரவுகளை பேணி வந்த தனியார் நிறுவனம் ஒன்றின் மென்பொருள் பொறியியலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். திவுலப்பிட்டிய வெள்ளப்பிட்டியை வசிப்பிடமாக கொண்ட 34 வயதுடைய இந்த பொறியியலாளரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக மஜிஸ்ட்ரேட் சலனி பரேரா உத்தரவிட்டார். சந்தேக நபர் ஜூலை மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 3:47 முதல் 7 மணி நேரம் தமது வீட்டிலிருந்து இந்த தரவு தொகுதிக்குள் நுழைந்துள்ளதாக நீதிமன்றத்தில்
என்பது தெரியவந்துள்ளது. ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்குரிய தரவு தொகுதியில் 11 லட்சம் ஆவணங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே தமது அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறி 8 கைதிகள் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே அனுராதபுர சிறைச்சாலைக்கு சென்று கைதி ஒருவரின் தலையில் துப்பாக்கியை வைத்து அச்சுறுத்தியதன் மூலம் தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டி 8 கைதிகள் மனு தாக்கல் செய்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தேயுடன் அனுராதபுரம் சிறைச்சாலைகள் அத்தியட்சகர், சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம், நீதி அமைச்சர், சட்டமா அதிபர் ஆகியோர் இதன் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மட்டக்குழி பகுதியில் எல்லை விளையாட்டு வீரர் ஒருவரை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மட்டக்குழி ராணுவ முகாம் கட்டளை அதிகாரி நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த படுகொலையை புரிவதற்கு சந்தேக நபர்களை வழிநடத்தியதாக கட்டளை அதிகாரியாக பணிபுரிந்த லெப்டினன்ட் கர்னல் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு இறங்குதுறையின் நிர்மாணப் பணிகள் தொடர்பான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. இலங்கை துறைமுக அதிகார சபையின் கொழும்பு மேற்கு சர்வதேச இறங்குதுறையின் முதலீட்டு தரப்பான இந்தியாவின் அதானி கம்பெனியும் இலங்கை கம்பெனியான ஜான் கீல்ஸ் கம்பெனியும் இதில் கைச்சாத்திட்டன. அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பக்லேயும் இதில் கலந்து கொண்டனர். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு இறங்குதுறையின் நிர்மாணப் பணிகளுக்கு $700 மில்லியன் முதலீடு செய்யப்படுகிறது. இது இலங்கையில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய முதலீடாக கருத முடியும். ஒப்பந்த காலம் 35 ஆண்டுகளாகும். இறங்குதுறை நிர்மாணிக்கப்படுவதன் ஊடாக கொழும்பு துறைமுகத்தின் வருடாந்த கொள்கலன் பரிமாற்றம் 3 மில்லியன்களாக அதிகரிக்கும். ஆயுதங்களுடன் அத்தனகல்ல பகுதி பண்ணையொன்றிலிருந்து வடபுல இளைஞர்கள் 5 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் மேல்மாகாணத்தின் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளினால் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. நிட்டம்புவ, அத்தனகல்ல, நியூ அந்தோனிஸ் பண்ணையில் தொழிலாளர்களாக சித்தரித்திருந்த இவ்விளைஞர்கள் வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளை வசிப்பிடமாக கொண்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இவர்களிடமிருந்து 2 வாள்கள், சிறிய அளவிலான 2 வாள்கள் என்பன கைப்பற்றப்பட்டன. பல்வேறு கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் சீதாவக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவிசாவெல்ல, ருவான்வெல்ல பகுதிகளில் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களிலிருந்து 33 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களும் வேறு பல பொருட்களும் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர்கள் பனாவல பகுதி வீடொன்றில் தற்காலிகமாக தங்கியிருந்து திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 12 பவுண்ட் தங்க ஆபரணங்கள், மடிக்கணனிகள், செல்லிட தொலைபேசிகள், கை கடிகாரங்கள் ஆகியன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து 2 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சௌபாக்கிய தேசிய வாரத்தின் இறுதி நாளான இன்றும் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கல்முனைக்குடி சமுர்த்தி வங்கியினால் சமுர்த்தி உதவி பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சுயதொழில் முயற்சிக்கான கடன் உதவி வழங்கும் நிகழ்வு சமுர்த்தி வங்கி முகாமையாளர் மோசஸ் புவிராஜ் தலைமையில் இடம்பெற்றது. கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலியின் வழிகாட்டலில் சமுர்த்தி தலைமை பீட முகாமையாளர் ARM சாலிஹ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டு மாவட்டத்தின் காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட உள்ள 3 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. புதிய காத்தான்குடி கிழக்கு, வடக்கு மற்றும் காத்தான்குடி தெற்கு ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதயஸ்ரீதர் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலக பிரிவின் கண்ணகி கிராமம், ஆலையடிவேம்பு, அக்கரைப்பற்று 7/4 பிரிவுகளில் பிரதேச செயலாளர் வி பபாகரன் தலைமையில் வேலை திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வீடுகளுக்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. பெரிய நீலாவணையில் சமுர்த்தி பயனாளிகளுக்கு வீடு கையளிக்கப்பட்டது. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீஷன், கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் PK அதிசயராஜ் ஆகியோரினால் வீடு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. இறக்காமம் பிரதேச செயலக பிரிவின் மாணிக்கமடு கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது.
இறக்காமம் பிரதேச சமுர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் MCM தஸ்லீம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இறக்காமம் பிரதேச செயலாளர் MSM ரசான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 பயனாளிகளுக்கு வீட்டுத் திட்டத்துக்கான காசோலைகள் வழங்கப்பட்டதுடன் தென்னங்கன்றுகளும் வழங்கப்பட்டன. நானாட்டான் முசலி பிரதேச செயலக பிரிவுகளிலும் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் டெனிசியஸ் கனியுட் அரவிந்த்ராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினூடாக கிராம சேவகர் பிரிவுகள் தோறும் 30 லட்சம் ரூபாய் நிதியும், வட்டார உறுப்பினர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் நிதியும், பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர்களுக்கு 100 மில்லியன் ரூபாய் நிதியும், இணைத் தலைவருக்கு 20 மில்லியன் ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மண்முனை தெற்கு பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட படையான்வழி இளந்தளிர் இளைஞர் கழக விளையாட்டு மைதானத்துக்கான முதற்கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் இதனை தெரிவித்தார். வருகின்ற வரவு செலவு திட்டம் பிரதேச வட்டாரங்களில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரதேச உறுப்பினர்களுக்கும் 40 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட இருக்கிறது. அவங்க 10 வட்டாரங்கள் இருப்பதனால் 10 உறுப்பினர்களுக்கு 4 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த 4 கோடி நிதி ஒதுக்கப்படும் பொழுது அதையும் அந்தந்த வட்டாரத்தில் உள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் நீங்கள் அந்த நிதியையும் பயன்படுத்தணும். அத்தோடு ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருக்கு 100 மில்லியன் ஒதுக்கப்படுகிறது என்றால் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. அதிலே நாங்கள் பட்டிப்பளை மண்முனை மேற்கு பிரதேச மோகனிடம் சொன்னேன், நான் 1 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குகிறேன். வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே அந்த 1 கோடி நிதியை நான் உங்களோட பிரதேச செயலகத்துக்கு தருகிறேன். அவ்வாறு தரும் பொழுது நீங்கள் பட்டிப்பளையில் இருக்கின்ற இந்த கிராமங்களில் இருக்கிற முக்கியமான தேவைகளை கருத்தில் கொண்டு அதை செய்யுமாறு நான் அவரிடம் கூறியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இந்த மைதானத்துக்கு அதிலிருந்து கொஞ்சம் நிதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அரிசிக்கான உத்தரவாத விலையை நிர்ணயிப்பது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டு புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்தேனும் நியாய விலையில் நுகர்வோருக்கு வழங்குமாறு பொதுமக்கள் அரசாங்கத்தை கேட்டுள்ளனர். நுகர்வோர் அதிகார சபையினால் 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரிசிக்கான அதிஉச்ச சில்லறை விலை குறிப்பிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல்களை ரத்து செய்து புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அரிசிக்கான உத்தரவாத விலை நீக்கப்பட்டதன் பின்னர் சந்தையில் தட்டுப்பாடின்றி அரிசி விற்பனையாகின்றது. எமது நாட்டின் சுமார் 2 கோடி மக்களினதும் பிரதான உணவாக அரிசி காணப்படுகிறது. அதேபோன்று சுமார் 18 லட்சம் விவசாய குடும்பங்களினதும் பிரதான ஜீவனோபாயம் விவசாயமாகும். இந்த அரசாங்கத்தினால் குறைந்தபட்சம் முக்கியம் இந்த துறை குறித்து சரியான தீர்மானத்தை எடுத்து சிறந்த நோக்குடன் செயல்பட முடியாது போய்விட்டது. ஏனைய பொருட்களுக்கான விலை உலக சந்தையில் அதிகரித்துள்ளதாகவும் கூறுகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணி அரிசி ஆலை உரிமையாளர்களுக்காகவும் பணத்துக்காகவும் தொடர்ச்சியாக ஏன் இவ்வாறு குரல் கொடுக்கின்றனர்? அவர்களின் செயல்பாடுகளை கடந்த காலங்களில் நாம் சிறந்த முறையில் அவதானித்தோம். ரசாயன உரத்துக்காக அவர்கள் எந்த அளவு குரல் கொடுத்தனர்? நுகர்வோருக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இவர்கள் குரல் கொடுக்கவில்லை. இவர்கள் புரிதொரு நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் செல்கின்றனர். அரிசி தட்டுப்பாடு மற்றது விலை அதிகரிப்பு. அரசாங்கம் என்ற வகையில் இவை இரண்டையும் சமப்படுத்துவதில் நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம். கட்டுப்பாட்டு விலையை நீக்கி மீண்டும் செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அரிசி மாஃபியா தலை தூக்கி நெல்லையும் அரிசியையும் பதுக்கும் நிலை உருவானது. அரிசியை பதுக்குவதன் மூலம் மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுப்பதற்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் சிரமம் ஏற்படாத வகையிலேயே கட்டுப்பாட்டு விலை விலக்கிக் கொள்ளப்பட்டது. மக்களுக்கு சிரமத்துக்கு உட்பட்ட நிலையில் வியாபாரிகள் கூடிய லாபம் ஈட்ட முயற்சிக்கின்றனர். அரசாங்கத்தை சிரமத்துக்கு உட்படுத்தி மீண்டும் அரிசியின் விலை அதிகரிக்க செய்ய அவர்கள் முயற்சிக்கின்றனர். விவசாயிகளையும் நுகர்வோரையும் சிரமத்துக்கு உட்படுத்தி அரிசி மாஃபியாவை மேற்கொள்ள வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கிறோம். கோவிட் நெருக்கடியிலிருந்து நாம் மீண்டு இந்த நெருக்கடி மிக்க சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு நியாய விலையில் பொருட்களை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும். இவை அனைத்தும் தற்காலிக நெருக்கடிகளை. விலையை அதிகரித்தவர்களுக்கு விலையை குறைக்கும் விதத்தை நாம் விரைவில் சொல்லிக் கொடுப்போம். சிலர் தோற்று போனதன் பின்னர் அரசியல் வெற்றிக்காக தமிழ் தேசியம் எனும் ஆடையை அணிந்துள்ளனர். அதனை தக்க வைத்துக் கொள்வதற்காக இளைஞர்களை அவர்கள் உசுப்பேத்துகின்றனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார்.
மட்டு மாவட்டத்தின் போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஆணைக்கட்டியவழி சின்னவத்தை 2 கிலோமீட்டர் வீதி புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை புனரமைக்கும் அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமிய வீதிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சின் 51 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வீதி புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. தோற்று போன பின்னர் எடுத்த முடிவுதான் அரசியல் வெற்றிக்காக தமிழ் தேசியம் என்கிற ஒரு ஆடையை போர்த்தார். இன்று அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் இளைஞர்களை உசுப்பேத்துகிற பேச்சுக்களை பேசுகிறார் என்பது என்னுடைய கருத்து. இப்படியான பேச்சுக்கள் ஏதாவது பெற்றுத்தந்தால் நியாயமா இருக்கும். ஆனால் எதிர்க்கட்சி அரசியல் தேவை இருந்தாலும் மக்களை குழப்புகிற அல்லது சிங்கள மக்களோடு குரதமான மனநிலை உண்டு பண்ணுகிற விடயங்களே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் இந்த மக்களோட கஷ்டத்தில் துன்பத்தில் அடிப்பட்ட அரசியலுக்கு வந்த அடிப்படையில் இந்த 1,00,000 மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை தான் நாங்கள் தேட வேண்டியிருக்கு. தமிழ் மக்கள் விடுதலை கட்சியோட இலக்கு என்னவென்றால் அடுத்த 4 வருடத்துக்குள்ளே குறைந்தபட்சம் 8,000 குடும்பங்களுக்காவது தொழில் வாய்ப்பை பெருக்க வேண்டும். அதுக்கான திட்டத்தை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாகரை, கல்குடா, செங்கலடி பகுதியிலே தான் தொழிற்பேட்டை அமைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் பற்றப்பு தொகுதியின் நிலைமை என்னவென்றால் இங்கு விவசாய காணிகள் முடிந்து விட்டது, குடியிருப்பு காணிகள் குறைந்து விட்டது. முடியுமா இருந்தால் நாங்கள் தொழிற்பேட்டையில் அமைத்து வேலைவாய்ப்புகளை 20% இங்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது யுவதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நாளை முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டல்கள் மற்றும் பொது செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது 2 பிரிவுகளாக முன்னெடுக்கப்படும். வைபவங்களுக்காக உணவகங்கள் திறக்கப்படுவது, திரையரங்குகள், தனியார் வகுப்புகள், கண்காட்சிகள், மாநாடுகள் ஆகியவற்றுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. கொரோனா பரவலுடன் முழு நாட்டுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் 42 நாட்களுக்கு பின்னர் நாளை அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்படும். அத்துடன் சுகாதார வழிகாட்டுகளுடன் நாட்டு நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாளை வீடுகளிலிருந்து வெளிச்செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவது தொழில்கள், சுகாதார சேவைகள், அத்தியாவசிய சேவைகள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு மட்டுமே. வைபவங்களை நடத்துவது, உணவுப் பொருட்களை வெளியில் எடுத்துச் செல்வதற்கு வழங்கப்படும் உணவகங்களை நடத்துவது, திரையரங்குகள், தனியார் வகுப்புகள், மாநாடுகள், கண்காட்சிகள் போன்றவற்றுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. உணவு உட்கொள்வதற்கான வசதிகளை செய்யும் உணவகங்கள் மற்றும் விளையாட்டுகளுக்கும் நாளை முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்படுவதில்லை. கூட்டங்கள், செயல்பட்டறைகள், கருத்தரங்குகள் நாளை முதல் 15ஆம் தேதி வரை நடத்துவதாக இருந்தால் 25 நபர்களுக்கு உட்பட்டதாக அவை அமைய வேண்டும். எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அந்த எண்ணிக்கை 50ஆக அதிகரிக்கப்படும். பொருளாதார மத்திய நிலையங்களில் மொத்த வியாபாரத்துக்கு அனுமதி வழங்கப்படும். வாராந்த சந்தைகள், நடமாடும் வியாபாரங்கள் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் நடத்தப்படல் வேண்டும். சில்லறை கடைகள், மருந்தகங்கள், நவீன சந்தைகள், தளபாட விற்பனை நிலையங்கள், ஆடை விற்பனை நிலையங்கள் ஆகியன அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை திறப்பதாக இருந்தால் அங்கு சமகாலத்தில் இடவசதிக்கு ஏற்ப 10% மட்டுமே செல்ல முடியும். அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அந்த எண்ணிக்கை 20% அதிகரிக்கப்படும். வங்கிகள், நிதி கம்பெனிகள், அடகு வைக்கும் நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு 5 வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். நிர்மாண பணிகள் மேற்கொள்ளும் இடங்களில் சுகாதார வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். விவசாய நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சலூன்கள், அழகு கலை நிலையங்கள் ஆகியவற்றுக்கு ஏற்கனவே நேரத்தை ஒதுக்கிக் கொள்பவர்களுக்கு மட்டுமே செல்ல முடியும். 200லும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் முதலில் திறக்கப்படும். சிறுவர் பராமரிப்பு நிலையங்களையும் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்பள்ளி பாடசாலைகள் 50% பிள்ளைகளை மட்டுமே அனுமதிக்கப்படுவர். பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலுக்கு ஏற்ப திறக்கப்படும். தொழிற்பயிற்சி நிலையங்களில் 50% மட்டுமே சந்தர்ப்பம் வழங்கப்படும். நீதி சேவை ஆணைக்குழு மற்றும் சுகாதார அமைச்சின் ஆலோசனைகளுக்கு ஏற்ப நீதிமன்றங்கள் செயல்படுத்தப்படும். உடற்பயிற்சி நிலையங்களை திறப்பதாக இருந்தால் அங்கு 5 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். நடைபயிற்சி மருங்குகள் கரையோரங்களை திறந்திருக்கும். நாளை முதல் 15ஆம் தேதி வரை பதிவு திருமணங்களில் 10 பேர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இந்த எண்ணிக்கை 50ஆக அதிகரிக்கப்படும். கொரோனா தொற்றாத மரணங்கள் சம்பவித்தால் இறுதிச் சடங்கில் 10 பேர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் அந்த எண்ணிக்கை 15ஆக அதிகரிக்கப்படும். ஆலயங்கள், பள்ளிவாசல்கள், கோவில்கள், புனித ஸ்தலங்களில் கூட்டு செயல்பாடுகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. பரீட்சைகள் தற்போது வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நடத்த முடியும். தொழிற்சாலைகளை நடத்தி செல்வதற்கு சுகாதார வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும். விளையாட்டுத் துறையில் குறைந்த பாதிப்பு, நடுத்தர பாதிப்பு என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. வர்த்தகர்கள் நாளைய தினம் தமது வர்த்தக நிலையங்களை திறப்பதற்காக வளவை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர். නිරෝධාන
தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நாளை அதிகாலை 4 மணியுடன் நீக்குவதற்கு அதிமேதகு ஜனாதிபதி நேற்று ஆலோசனை வழங்கினார். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கோவிட் பரவலை தடுப்பதற்கு மக்கள் ஆதரவு வழங்கினார்கள். சில வரையறைகளுக்கு உட்பட்ட வகையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீக்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இன்றைய தினம் சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் வரையறைகளுடன் கூடிய வகையில் மக்களுக்கு வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்ட போதிலும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணங்கள் வரையறுக்கப்படும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட போதிலும் நிலைமையை புரிந்து கொண்டு மக்கள் ஒன்று கூடும் இடங்களுக்கு செல்வதிலிருந்து தொடர்ந்து தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னரும் சுகாதார வழிகாட்டல்கள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படல் வேண்டும். 2 வாரங்களுக்கு ரயில் சேவைகள் இடம்பெறாது. பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் போக்குவரத்து சேவைகளை வழங்க பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். மாகாணங்களுக்குள் பயணிக்கும் பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். மேல் மாகாணம் உள்ளிட்ட ரயில் மூலம் கூடுதலாக பயணங்களை மேற்கொள்ளும் மக்களின் வசதி கருதி பஸ் சேவைகளை அதிகரிப்போம். 2 வாரங்களுக்கு மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவைகள் இடம்பெறாது. 2 வாரங்களுக்கு ரயில் சேவைகளும் இடம்பெறாது. சரக்கு ரயில் வண்டிகள் மட்டும் பயணிக்கும். ஆசனங்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்ட வகையில் பயணிகள் ஏற்றிச் செல்லப்பட வேண்டும். ஒரு பயணியேனும் ஆசனங்களுக்கு மேலதிகமாக ஏற்றிச் சென்றால் நிலைமை சீரடையும் வரை அந்த பஸ் வண்டிகள் போலீஸ் நிலையங்களில் தடுத்து வைக்கப்படும். அதற்கான ஆலோசனைகளை போலீஸ் மாதிவருக்கு வழங்கியுள்ளோம். இலங்கை போக்குவரத்து சபையின் 5500 பஸ் வண்டிகள் நாளை முதல் சேவையில் ஈடுபடுத்தப்படும். சுமார் 5500 பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்துவோம். தொழில்நுட்பவியலாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கடமைக்கு திரும்புமாறு அறிவித்தல் விடுத்துள்ளோம். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கு வருகை தருவதற்காக விசேட பஸ் வண்டிகளையும் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம். அத்தியாவசிய சேவைகளுக்காக நாம் ஏற்கனவே சில பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம். அந்தந்த நிறுவனங்களின் தேவைகளுக்காகவும் பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம். டிப்போ கலமනාකරුවන්ගෙන් ඒ ආයතන වලට බස් රථ යෙදවීමත් අපි සිදු කරමු. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. மட்டு மாவட்டத்தில் போரத்தீவு பெற்ற பிரதேச செயலக பிரிவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ள முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இதனை வழங்கி வைத்தார். தலா 2000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு நெல்லிக்காடு பகுதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் இவை வழங்கப்பட்டன. அனர்த்தங்கள் ஏற்படும் போது அதிலிருந்து மக்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் மக்களோடு நேரடி தொடர்புள்ள அதிகாரிகளூடாக அனர்த்தங்களை தவிர்த்து மக்களை பாதுகாக்கும் வேலை திட்டத்தை அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு முன்னெடுத்துள்ளது. அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கான அறிவூட்டல் நிகழ்வு அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. கடந்த 41 நாட்களாக முடக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாண செயற்பாடுகள் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு டிப்போ மற்றும் பஸ் நிலையம் ஆகியவற்றில் தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கில் இப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.